ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி விலாக் ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். தோட்டத்து விலாக்ன்றதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃப்ரைடே சாயங்காலம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். இந்த வாட்டி சிஸ்டர்-இன்-லா பசங்களுமே ஜாயின் பண்ணிக்கினாங்க. ஆனால் மௌரிஷாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். எக்ஸாம் இருக்குன்றதுனால மௌரிஷாவால் வர முடியல. அதனால நாங்கள் 5 பேரும் தான் போயிருந்தோம். அவங்களுமே ஜாயின் ஆனதுனால இந்த ட்ரிப் இன்னுமே ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. மத்தியானம் லஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்ருந்தோம். அதனால கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. பாக்தஷாலா தான் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டோம். மோஹித்தும் விகாஸ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கியிருந்தாங்க. அதனால அவங்க சாப்பிடல, சும்மா ஷேர் பண்ணிக்கினாங்க. தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபி தான் குடித்தோம். எப்போவுமே யாராவது இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன்றது காஃபி தான். வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ எதுனா டீ காஃபியெல்லாம் குடித்தா நாக்கில் ஒட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காஃபி டேஸ்ட் இப்போ நினச்சா கூட அவ்வளோ இதுவாக இருக்குது. இன்னொரு கப் குடிக்கலாம் போல் தோணும். அந்த அளவுக்கு ஃபில்ட்ரு காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளில வந்தோம். எப்போவுமே இவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். ஃப்ரைடே நைட் என்ன டின்னர் பண்ணோன்ற ஐடியாவே இல்லை. இல்லாட்டி நான் இங்கேருந்தே செஞ்சு எடுத்துன்னு போயிருப்பேன். அங்கே போன பிறகு சடனாக வேலை செய்கிறவங்க இல்லை, ஊருக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்களா, போச்சுடான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் போகிற வழியிலே வாங்கிட்டு போயிருந்தோம். மாவு வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போயிருந்தேன், அதனால தப்பிச்சேன். இட்லி ஊற்றிட்டு சரி சிக்கன் குழம்பு வச்சுக்கலான்ட்டு அதை தான் ரெடி பண்ணின்னு இருக்கோம். வீட்டில் வேலை செய்ய ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாருமே ஒரு கை போட்டோம். எப்படி வேலை செஞ்சு எப்படி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன்றதே தெரியல. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சதுனால குவிக்காக வந்து டின்னரை முடிச்சிட்டேன். ஒருத்தர் பூண்டு உரிச்சு கொடுத்தாங்க, வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறமா பவ்யா சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்தா. அதனால டக்குன்னு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமாக முடிஞ்சது. அன்றைக்கி சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறமா இட்லி தான் ஊற்றிருந்தேன். பேசினேன். எப்போவுமே இந்த தோட்டத்தில் போய் வேலை செஞ்சேன்னா வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. ஏன்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்குல்ல, அங்கே டிவி போட்டுட்டு இல்லாட்டி எல்லோரும் கூட பேசின்னு ஃபன் பண்ணின்னு சமைக்கும்போது அது சமைக்கிற மாதிரியே தெரியாது. ஏதோ சொப்பு சாமான் வச்சு விளையாடுவோம் இல்லை, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். பெருசாக நம்ம மனக்கட்டு குக்கிங் பண்ணுற மாதிரி அந்த ஃபீலெல்லாம் இருக்கவே இருக்காது. அது எத்தனை வெரைட்டி செஞ்சாலும் அந்த ஒரு ஃபீல் வராது. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி நைட்டுமே அவ்வளோதான். அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்களா, சைட் பை சைடு ஒன்று ஒன்றா செஞ்சுன்னு இருந்தேன். குயிக்காக வந்து கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. இது குக் ஆகிற டைம் தான் வந்து எடுத்துக்கிச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே உட்காந்து அரட்டை அடிச்சுன்னு ஜாலியாக பேசின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிச்சனுக்கு பெரிய சொத்தை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சொல்வேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி மட்டும் மாவு எடுத்துன்னு போகாமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக சப்பாத்தியோ அந்த மாதிரி தான் செய்யணுமா இருந்துச்சு. ஆனால் சப்பாத்தியெல்லாம் செஞ்சுருந்தா ரொம்ப லேட்டாக இருக்கும். மாவு இருக்கவே டக்குன்னு இட்லி ஊற்றி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ஸ்லாப் எல்லாமே தொடச்சி சாமான் எல்லாமே கழுவிட்டோம். அதுக்கப்புறமா பசங்க வந்து ஏதோ ஷார்ட்ஸ் ஏதோ பார்த்துன்னு இருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இங்கே இட்லி எடுக்கிறது இருந்தால் இட்லி எடுக்கிறது, குழம்பு கலக்கி விட்டுட்டு பார்த்துக்கிறது ஆன்ட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்துன்னு அப்படியே டைம் போயின்னு இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சாமானும் கழுவிட்டோன்னா ஈஸி ஆகிடும். அதனால அந்த வேலையுமே அப்படியே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களை கூப்பிட்டு சுட சுட சர்வ் பண்ணிருக்கேன். ஹஸ்பண்ட் வேலை செய்கிறவங்ககிட்ட பேசினிருந்தாங்க. அதனால அவங்க வந்து நிதானமாக தான் சாப்பிடுவாங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போட்டுடலான்ட்டு போட்டுன்னு இருக்கேன். நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாலும் ஆனால் அங்கே போனால் இன்னும் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் போல் தோணும். அது ஏனே தெரியாது. அந்த அளவுக்கு அங்கே நல்லா இருக்கும். அந்த ஃபுட்டுமே அவ்வளோதான். நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருந்தால் அங்கே தண்ணிக்கே அது என்னானே தெரியாது. இன்னுமே அதே மசாலா தான் போட்டிருப்போம். ஆனால் அங்கே செய்யும்போது இன்னுமே சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். எப்போவுமே ஊருக்கு போனால் ஒரு வாய் அதிகமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அன்றைக்குமே அவ்வளோதான். சுட சுட இட்லி எடுத்து சர்வ் பண்ணியிருந்தேன். அவங்களும் சாப்பிட்ன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நானுமே அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
நல்ல சுட சுட இட்லியோட அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. அன்றைக்கி நைட் இப்படி தான் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் உக்காந்து கொஞ்சம் நேரம் பேசின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம். உள்ளே வந்த பிறகு விகாஸ் பார்த்திங்கன்னா தனுஷ் ஃபேன். இட்லி கடை இன்னும் பார்க்கலன்னு சொன்னாங்களா. நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் அவங்க பார்க்கலன்னதுனால அதை தான் போட்டுன்னு பார்த்துன்னு இருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா முழுசாக கம்ப்ளீட் பண்ணல, பாதி ஃபிலம் பார்த்தோம், அதுக்கப்புறமா அப்படியே தூங்கிட்டோம். அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படின்னா November 1 வந்து விகாஸோட பர்த்டே. நைட்டே கேக்கெல்லாம் மோய்த்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா 12 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி கேக் கட் பண்ணோம். இது நெக்ஸ்ட் டே காலையில். எப்போவுமே தோட்டத்துக்கு போனோன்னா நல்லா ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா போவேன். ஏன்னா குக்கிங்க்கு ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு நைட்டே சொல்லிட்டோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. அதனால நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் 5 மணிக்கு எல்லாமே அலாரம் அடித்த மாதிரி கோழி கூரை சத்தம், குயில் சத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே காதுலேயே வந்து கத்துற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு தூக்கம் வராது. 5 மணிக்கே முழிப்பு வந்துடும். இருந்தாலும் 7 மணி வரைக்கும் அப்படியே பெட்லேயே தான் இருப்போம். அன்றைக்கி ஹஸ்பண்டை தான் டீ வைக்க சொல்லியிருந்தேன். டீ சூப்பராக வைப்பாங்க. ஆனால் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு தான், ஆனால் எஃபெக்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக ட்ரை எல்லாம் பண்ண மாட்டார். சரி, டீ தான் வந்து ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. எப்போவுமே வந்து தோட்டத்துக்கு வந்தோன்னா 2 நாளில் 1 நாளாவது டீ வச்சு கொடுத்துடுவார். அதுதான் பெட்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணின்னு இருந்தேன். டீ வச்சு கொடுத்தா ஏஞ்சி வருவோம், இல்லாட்டி வரமாட்டோன்னு சொல்லிட்டு டீ வச்சு பெட்டுக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே போனாலும் பூஜை வேலை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். தோட்டத்தில் எப்போ போய் இருந்தாலும் விளக்கு ஏற்றிடுவேன். ஏன்னா எப்போவோ ஒரு வாட்டி தானே போய் விளக்கு ஏற்றுறோம். அன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால காலையிலேயே விளக்கு எல்லாமே ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். பவ்யா வந்து வீடு பெருக்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வேலை செய்கிற கஷ்டமே தெரியல. எல்லா வேலையும் சீக்கிரமாக முடியவே நானும் பூஜை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இருந்து தர வச்சுருந்தோம். இங்கே குட்டி மெஸ்ஸுன்னு இருக்கும். அங்கே பொங்கல் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து தான் பொங்கல் சட்னி சாம்பார் வடை வந்து வாங்கியிருந்தோம். நானும் பூஜையை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சிஸ்டர் இல்லா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பசங்களாம் வீட்லேயே தான் இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். போயிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மத்தியானம் லஞ்சுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரிட்டன் ஆனோம். அங்கே போனால் மட்டும் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி ரிட்டன் ஆகவே முடியாது. நாங்கள் நினச்சோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10 o'clock எல்லாமே வீடு விட்டுட்டோம். போயிட்டு 12க்கு எல்லாமே நம்ம ரிட்டன் ஆகிடலாம், சில வேலைங்க இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போன பிறகு வரவே விடலை. அதுக்கப்புறமா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்காக தான் வந்து ரிட்டன் ஆயிருந்தோம். அவங்க வந்து காஃபி ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்புக்குமே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேயும் எல்லா ஐட்டமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆனோம். அங்கே போனோம், கிளிப்பிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கம்ப்ளீட்டாக அது மறந்துட்டேன். யாராவது வெள்ளூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட காஃபி ஷாப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 3 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே டைம் பாஸ் பண்ணோம். நைட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளில உக்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த நிலா வெளிச்சத்தோட அந்த ஃபுல்லாக க்ரீனரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ரொட்டீன் இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இளநீர் வெட்டி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக மறுபடியுமே நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுமா இருந்துச்சு. அதனால் காலையில் இருந்தே ஃபங்க்ஷன் மோடில் தான் இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வந்து அந்த வேலை செய்கிறவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து களியும் நாட்டிக்கோழியும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரெடி பண்ணின்னு இருந்தாங்க. நாங்கள் வந்து இப்படி வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம். எனக்கு எப்படின்னா குக்கிங் பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக நானே பண்ணிடணும். இல்லாட்டி யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களே தான் பண்ணணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் பிடிக்காது. நான் சமைக்கும்போது என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் அவங்க குக்கிங் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் வந்துடுவேன். அவங்களும் அதே மாதிரி தான். நம்ம சொல்லணுன்ட்டெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டே இப்போது அவங்களுக்கு நல்லா பழகிட்டு இருக்குது நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க.
அதே மாதிரி அவங்க பின்னாடியே நின்று இது பண்ணு அது பண்ணான்னா அவங்களுக்குமே எரிச்சலாக இருக்கும். மெயினாக அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குதோ இல்லையோ, எனக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது. அதனால் எப்போவுமே நான் இன்னொருத்தர் பின்னாடி நிற்க மாட்டேன். சொல்லிவிட்டு நான் வெளில வந்துடுவேன். அப்படி இருந்தால் தான் எனக்குமே ஏதோ ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க பின்னாடியே இருந்தால் அதை நானே செஞ்சிடலாம் இல்லைன்ற மாதிரி தான் தோணும். அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் ஆடிட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு போனோம். மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதே மாதிரி நைட்டு கேஜிஎஃப்பில் ஃபங்க்ஷன் இருந்தது. அங்கேயும் போயிட்டு அதை பார்த்துட்டு நைட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த 3 நாளுமே இப்படி தான் போச்சு. ஆனால் நல்ல ஃபன்னாக இருந்தது. 3 நாள் எப்படி போச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.